வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இறை அருளுடனும் குரு அருளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். உலகம் எங்குமுள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்கள். ஸ்ரீ குரோதி வருட மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2025 ஆங்கிலத்தில் சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான திதி இரவு 11:53 வரை தேய்பிறை திருதியை திதி காணப்படுகிறது. பின்பு சதுர்த்தி திதியாகும். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாம யோகம் காலை 7:33 வரை சுகர்ம நாம யோகமும் பின்பு திருதி நாம யோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான கரணம் காலை 10:50 வரை வணிசை கரணமும் பின்பு இரவு 11:53 வரை பத்திரை கரணமும் பின்பு பவகரணமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 11 முதல் 12 மணி வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9:26 முதல் 10:55 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான யமகண்டம் மதியம் 1:54 முதல் 3:23 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை 6:27 முதல் 7:56 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சூலம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது. அதற்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணப்பட இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை வேளைகளில் 11 மணிக்கு முன்னாடி அரசாங்க சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் செய்யலாம். அதாவது அரசாங்க தொழிலுக்கோ அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியமாக இருந்துச்சுன்னா அதுக்கு விண்ணப்பிக்கிறது. அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான வேலைகளை காலை வேலைகளில் செய்யலாம். பகல் வேலைகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி, மருத்துவம், சித்த மருத்துவம், அதே மாதிரி ஆயுர்வேதம் போன்ற மருத்துவங்களை செய்ய விரும்புகிறவங்க, அதாவது உடல் உபாதைகளுக்கும் மன தேவைகளுக்கும் இருக்கிறவங்க அந்த வைத்திய நிலைகளை நீங்கள் நாடலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் மற்றும் மகாதிசை புத்திகளின் அடிப்படையில் சில மாறுபாடுகள், பலன்களில் மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் காணலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்திருக்க லாபத்தை விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்பார்த்த லாபத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். அதாவது 100 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல இன்றைக்கி நீங்கள் ஒரு 82 ரூபா, 91 ரூபா அல்லது 73 ரூபா இப்படி ஏதாவது ஒரு குறைவான நிலையில் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு உற்பத்தி விலையோ அல்லது வாங்கின விலையை விட கொஞ்சம் குறைவாகவும் கிடைக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான சில முடிவுகளையும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை செய்வது நன்மையை தரும். தொழிலில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. தொழிலில் எந்த ஒரு தொழில் செய்தாலும் தொழில் செய்பவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நன்மையை தரும். அதே போல் ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் சில அவதானங்களும் நிதானங்களும் கடைபிடித்தது இன்றைக்கி நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய இந்த பிரதிகூலமான விடயங்களையும் சில எதிர்மறையான விடைகளில் இருந்தும் உங்களை நீங்கள் காத்து ரட்சிக்கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வதோடு சிவபெருமான் தர்மசாஸ்தா வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தை வழி
உறவுகள் தந்தையால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதாவது உங்களுடைய தொழிலில் சில தடைகள், தந்தை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டி தொழிலில் இருந்து நீங்கள் காசு எடுக்க வேண்டிய நிலைகள், அல்லது தந்தையினுடைய உடல்நலத்துக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியது வகைகளில் உங்களுக்கு கொஞ்சம் பண அவசியப்படுதல், அப்படி இந்த மாதிரியான சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மேல் படிப்பு படிப்ப விருப்பவர்கள் சில ப்ரொமோஷன்ஸ் உயர் பதிவுகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இன்றைக்கி சில தடங்கல்கள் ஏற்படலாம். ஆனால் அதுகளை நீங்கள் உங்களுடைய மன வலிமையாளவையும் தெய்வ வழிபாடுகள் மூலையும் நன்மைக்குரிய அனுகூலமான விஷயமாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதற்காக இன்று சூரிய பகவான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் அவதானமாகவும் பரிசீலனை செய்த பிறகு வாகனங்களில் வெளியே கொண்டு போகிறது நல்லது. தொழில் புரிய இடங்களில், முக்கியமாக இயந்திரங்களில், மின்சாரங்களில், சொல்லப்போனால் மின்சாரங்களில் பணிபுரியவர்கள் கொஞ்சம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை பணிபுரியவர்கள், உயரமான கட்டிடங்கள், உயரமான இடங்களில் பணி செய்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக பணி செய்யுங்க. அதே மாதிரி வீடுகளில் சமையல் செய்பவர்களும் ஹோட்டல்களில் சமையல் செய்கிறவர்களும் யாராக இருந்தாலும் தன்னுடைய அந்த கேஸ் குக்கர், மின்சார கத்திகளை பயன்படுத்தும் போது அவதானமாக பயன்படுத்துவது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும். மேலும் இந்த நாள் வரக்கூடிய பிரதிகூலமான விடயங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிக்கொள்வதற்கும் நன்மைகளை பெறுவதற்கும் இன்றைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும், நன்மையை தரும், அனுகூலமான விடயங்களை தரும். அடுத்து கடகராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு யோகமான நாள், வெற்றிகரமான நாள், மன மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவியிடத்திலே அந்நியோன்யங்கள், கருத்து நீண்ட நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் இன்று தீர்ந்து போகக்கூடிய நாள். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக இன்று நன்மைகளையும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய நாள். அதே போல் உற்றார் உறவினர்கள் மூலியமாக இன்று ஒரு நற்செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. சில அதிர்ஷ்டங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு புதிதாக தொழில் பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இருக்கும் பங்குதாரர்கள் மேலதிகமாக முதலீடுகள் செய்வதாக கூறுவதாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய இருக்கிறது. இந்த சிறப்பை மேலும் தக்க வைத்துக்கொள்ளவும், வெற்றிகளை பெறுவதற்கும் பெருக்கிக் கொள்வதற்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டையும், ஆஞ்சநேயர் வழிபாட்டையும், அதோட கூட குலதெய்வ வழிபாட்டையும், கர்ணநாதன் வழிபாட்டையும், யோகாதிபதி வழிபாடும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது தொழிலையோ கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ இருந்துச்சின்னு சொன்னால் அதை குடும்பத்தில் கொண்டு போய் சேர்க்காதீங்க. முக்கியமாக கணவன் மனைவி இடத்திலே அதுகளை கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. கடன் இங்கே தொல்லை வருது, அதை போயிட்டு குடும்பத்தில் ஐயோ எனக்கு இப்போ கடனே அதே இதுன்னு சொல்லி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்குது. இதுகள் பிரிவுகளை ஏற்படும். சில தடைகள் வரலாம். இன்றைய நாள் உங்களுக்கான நாள் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, ஆனால் இது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் காலையில் நாங்கள் சங்கல்பம் செய்யும்போது அனைத்து ராசி நேயர்களும் இன்றைய நாள் எனக்கான நாள், இன்றைய நாள் நான் வெற்றி அடைய போகிற நாள், சகல நன்மைகளை அடைய போகிற நாள், மன மகிழ்ச்சி அடைய போடிய நாள்னு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த நாள் நல்ல நாளாகவே எப்பயும் அடையும். நான் சொல்கிறது எல்லாமே எப்போவும் உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் சொல்லும்போது வருமுன் காத்தல், மழை வரணும்னா கொடையோடு போங்க, ரெயின்கோட்டோடு போகுங்க. அப்போ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா அதுகளை நீங்கள் என்ன பண்ணணும், அதை போட்டு மனசில் குழப்பிக்கொள்ளாமல் இந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக நடக்கணும். கொரோனா வரணும்னு சொன்னோன்னே எல்லோரும் மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு கை காலை கழுவிக்கிட்டு சானிடைசரோடு தெரிஞ்சோம்ல, என்னத்துக்கு நம்ம காத்துக்கொள்ள, அதுதான் இந்த விஷயம். மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் அமைவதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே,
இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யோகமான நாள், தொழில்கள் வெற்றி அடையக்கூடிய நாள், அதோட பூர்வீக சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு லாபங்களும் வருமானங்களும் கிடைக்கக்கூடிய நாள். பூர்வீகத்தில் வியாபாரங்களோ அல்லது வாடகைக்கோ குத்தகைக்கோ விட்டு இருந்தால் அதுக்கான பணம் இன்றைக்கி வசூலிப்பீங்க, மன மகிழ்ச்சி பெறுவீங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்றைக்கி கிளியராகி அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு சிலாக்கள் தன்னுடைய அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய நாளோ கடன்களை கொடுத்து தீர்க்கக்கூடிய நாளோ இந்த ஆக மொத்தத்தில் நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. குழந்தை மூலமாக மனமகிழ்ச்சியும் நன்மைகளும் கிடைக்கும். மேலும் இந்த நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வது, மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு, சனி பகவான் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாய் மூலியமாக மனக்கசப்புகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படுத்தலாம். அந்த இதுகளையும் நீங்கள் கொஞ்சம் சமாளித்து போகணும். அதே நேரத்தில் தாய்க்கு உடல்நிலை மனநிலை குறைகளை மருத்துவ சிகிச்சைக்கு நாடுவது சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தாய்க்கோ உங்களுடைய தாரத்திற்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே கொஞ்சம் அதை சமாளிக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் இன்றைக்கே முன்னெச்சரிக்கையாக காலையிலே செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அப்போ இந்த மாதிரி விடயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி காணி, அசையும் சொத்து, அசையாம் சொத்து, காணியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அதுலேயும் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது இன்றைக்கி நன்மையை தரும். மேலும் இந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்ளவும் வெற்றிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் மற்றும் கர்ணநாதன் வழிபாடு செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட முயற்சிகளில் சில தடைகள், குடும்பத்தினாரே உங்களுக்கு தடைகளை தருவாங்க. முக்கியமாக தம்பி தங்கைகள் விடயங்களில் ஏதாவது ஒரு அவர்களோட முன்னேற்றத்தில் கல்வியிலேயோ அல்லது தொழிலிலேயோ அல்லது அவர்களுடைய பயணங்கள் மூலியமாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மூலியமாக சில மன உளைச்சலும் ஆளாக வேண்டி வரலாம், மன உளைச்சலும் குழப்பங்களுக்கும் ஆளாக வேண்டி வரலாம். அப்போ இந்த விடயங்களை கவனமாக இருக்கணும். உங்களோட முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படலாம், குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சிகள் இல்லாமல் போகலாம். இப்படியெல்லாம் சிறு தடைகளே உங்களோட வாழ்க்கையில் காட்டலாம். இன்றைய இதுகளை நீங்கள் இன்னும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் அனுகூலமான விஷயங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் அதே நேரத்தில் நேர்மறையான விடயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, ஆதிபராசக்தி கவசம் பாராயணம், அதே போல் கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள், உங்கள் முயற்சியால் வருமானங்கள் பெருகக்கூடிய நாள், தம்பி தங்கைகள் உங்களுடன் அனுசரணையாகவும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவர்களாகவும் இருக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையிலே அந்யோன்யம் பெருகக்கூடிய நாள், உற்றார் உறவினர்களின் ஆதரவுகளும் அவர்கள் வருகை மூலியமாக மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி குடும்பமாகவே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெருக்கிக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வரலாம். குடும்ப ரீதியாக குடும்பத்தை சிந்திச்சு என்ன இவ்வளோ நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் பார்க்குறோம், காசு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும் பார்க்குறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில்களை ஏற்படுத்தி கொள்ளணும் பார்க்குறோம், அதுக்கெல்லாம் சரியான ஒரு வழி கிடைக்கிது இல்லையே, சரியான ஒரு நோக்கம் கிடைக்கணும், நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நீங்களே தடையாக இருப்பீங்க. அதுலேருந்து வெளியே வாங்க, சிந்திங்க, என்ன செய்யலாம், தெளிவாக ஒரு முடிவு எடுக்கலாம். முடியாது, ஏன்னா இன்றைக்கி குட்டை குழம்பிருச்சு. அப்போ என்ன செய்யணும், தெய்வ வழிபாடுகளை நாடணும், தியானம் பண்ணணும், அமைதியான இடத்துல போய் இருக்கணும், அமைதியான மியூசிக் கேட்கணும். அதோட முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா
சனி பகவான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, புதன் பகவான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு செய்வது மூலியமாக இன்றைக்கு வரக்கூடிய சகல குழப்பங்களில் இருந்தும் விடுபட்டு அனுகூலமான நேர்மறையான விடயங்களும் நன்மையான விடயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கும்ப ராசி நேர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் வீண் விரயங்களும் வெளிநாட்டு விஷயங்களை எதிர்பார்த்து இருந்தால் கடல் கடந்து போகிறதுக்கோ அல்லது தொழில் ரீதியாகவோ நன்மையான விடயங்கள் கேட்டுதான் இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகும், இன்றைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான நாள் வரும்போது அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செல்லுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. இந்த விஷயத்தால் எங்களுக்கு லாபம் இருக்கா, நன்மை இருக்குதா, போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு கால் அடிங்க, தொலைபேசி ஒரு வேலை கேளுங்க, நான் இன்றைக்கி வந்தால் இந்த விஷயம் நடக்குமா, வரவா, இருப்பாரா அப்படின்னு கேட்டுட்டு போங்க. ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 10 தடவை யோசிங்க, இந்த செலவு செய்கிறனால நன்மை இருக்குதா, இதனால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு ஒரு 10 தடவை யோசிங்க. யோசிச்சுட்டு அந்த செலவை செய்யுங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ மேலும் இதை வரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நன்மையாகவும் பிரதிகூலமான விஷயங்களை அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கும் சிவபெருமான் வழிபாடு, தர்மசாஸ்தா வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்வதோட குலதெய்வ வழிபாடு, கர்ணநாதன் வழிபாடு செய்வது இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். நிறைய இடத்துல வருமானங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, லாபங்களை எதிர்பார்த்துருப்பீங்க, தொழிலில் மேலதிக கொடுப்பனவு, கமிஷன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பண வரவை எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த பண வரவு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நாள். வெளிநாடு போவதற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள், மனமகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள், செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய நாள். அப்படியே செலவு செஞ்சாலும் ஒரு சுபகாரியத்துக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நாள். அக்கா அண்ணன் மூலியமாக நல்ல மதிப்பையும் அவர்களுடைய பாராட்டுகளையும் அவர்களின் அனுசரணைகளும் இன்று கிடைக்கக்கூடிய நாள். வெற்றிகர நாள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அந்நியுன்யங்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கான வழி பெருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் இந்த நாளில் வரும் யோகத்தை பெருக்கிக் கொள்ளவும் நன்மைகளை தக்க வைத்து கொள்வதற்கும் சிவபெருமான் வழிபாடு, விஷ்ணு பகவான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, யோகாதிபதி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை அதிகரித்து தரும். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை. துன்பத்தை கண்டு அஞ்சுபவன். ஒரு துன்பம் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எதனால் வருது அப்படின்னு ஆலோசனை பண்ணுங்க. அதை கண்டு அப்படியே முடங்கி விடாதீங்க. அதை எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தையும் மன வலிமையையும் வகுத்து கொள்ளுங்க. இதுக்கு என்ன செய்கிறது, தெய்வ அனுகூலத்தை பெறணும் அப்படின்னா முதல்ல நான் இதுக்கு முதல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோயில்களுக்கு போனோன்னு சொன்னால் கஷ்டத்தை கொட்டாதீங்க, கஷ்டத்தை சொல்லாதீங்க, அதுக்கான மாற்று வழியை நீங்களே சிந்திங்க. அதுக்கு இல்லைன்னா அந்த சிந்திக்கிற ஆற்றலையும் திறமையும் அந்த இறைசக்தி கிட்ட கேளுங்க. தெய்வ அனுகூலங்களை பெறுங்க. துன்பத்தை அதுக்கான இனங்கண்டு அதனால என்ன காரணம்ங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக போராடுங்க. அதுக்காக அதை எதிர்த்து நில்லுங்க. வாழ்க்கை ஜெயிக்கும், நிம்மதி பெருகும், அதுக்கான கடந்து போகிறதுக்கான வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. அது மாதிரி அதை இனங்கண்டு போராடி அதிலேருந்து வெற்றி பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறம் ஜெயமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ முதல்ல துன்பத்தை கண்டு அஞ்சாதே, எதிர்கொள். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.